டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய மலேசியா ட்ரிப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா பத்து கேவ்ஸ், வேர்ல்டு ஃபேமஸ் முருகன் டெம்பிளை பற்றி பார்க்க போகிறோம். கோலாலம்பூர், மலேசியா தலைநகர் கோலாலம்பூர்லேருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த பத்து கேவ்ஸ் இருக்குது. பத்து ரிவர் அப்படின்னு ஒன்று போகுது, அதனால தான் அந்த பத்து கேவ்ஸ் அப்படின்னு பெயர் வந்ததாக சொல்கிறாங்க. 141 அடி உயரமுள்ள அந்த முருகர் சிலை, உலகத்திலேயே மிக உயரமான சிலைகளில் ஒரு சிலையாக கருதப்படுகிற முருகன் சிலையை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். லைம்ஸ்டோன் கேவில் ஆன இந்த முருகன் கேவ்ஸ், அந்த பத்து கேவ்ஸ் பார்த்திங்கன்னா இந்த முருகன் டெம்பிள் உட்பட பல கோயில்களை உள்ளடக்கி இருக்கிறது. பத்து கேவ்ஸ் மிகவும் பார்க்க வேண்டிய ஒரு இடம். 252 அடி 252 படிக்கட்டு இருக்குது. அந்த படிக்கட்டு மேலே ஏறியே நான் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். அதை நம்முடைய சேனலில் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். பத்து மலை, மலேசியா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மலேசியாவில் இருக்கக்கூடிய கோலாலம்பூரில் இருக்கக்கூடிய அந்த பத்துமலை முருகன் டெம்பிளுக்கு வந்திருக்கிறோம். அதனுடைய இதை தான் உங்களுக்கு விஷுவலாக காமிச்சுன்னு இருக்கேன். பாருங்கள், பத்துமலை டெம்பிள் அந்த விஷுவல் காமிச்சுன்னு. இருக்கு பாருங்க. பத்துமலை முருகன் ரொம்ப பிரசித்தி பெற்ற உலகத்திலேயே மிக உயரமான ஒரு முருகர் சிலையில் இதுவும் ஒன்றாக இன்னைக்கு உலகத்தில் கருதப்படுகிறது. முருகன் கோலாலம்பூரில் இருக்கக்கூடிய பத்துமலை முருகன் அதனுடைய சுற்றுப்புறம் தான் உங்களுக்கு காமிச்சு. அருமையான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் லஞ்சு சாப்பிட்டு இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் மலேசியா ட்ரிப்பில். இங்கே ஸ்ரீ சனீஸ்வரன் கோயில் நவகிரக சன்னதி இருக்குது. கிட்டத்தட்ட 250 படிக்கட்டு போகக்கூடிய அளவுக்கு படிக்கட்டு இருக்குது மேலே. உங்களுக்கு அதை நான் காட்சிப்படுத்துகிறேன். ஆனால் போயிடலாம், நின்று போகக்கூடிய அளவுக்கு தான் இது இருக்குது. அப்படியே முருகனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றத மண் பேசும் மகத்துவம் சன்னதி சார்பாக. எல்லாரும் நின்று தான் போனோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோலாலம்பூர் மலேசியா கோலாலம்பூர் பத்துமலை முருகன் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். அதனுடைய இதை தான் உங்களுக்கு காட்சிப்படுத்தின்னு இருக்கேன். அந்த முருகன் சிலை பாருங்கள், எவ்வளோ ஹைட் இருக்குது. ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் முருகன் ஐடல் இன் தி வேர்ல்டு அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட அதனுடைய இதுதான் மேலே பார்த்துன்னு இருக்கும். முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கு படியேறி வந்துட்டோம். அருமையான தரிசனங்க. மலை ஏறி வந்துட்டோம். மலேசியா கோலாலம்பூர் பத்துமலை முருகன். மேலே போயிட்டு வந்துட்டீங்களாம்மா? ஓ, அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணுறீங்களா? வரட்டும் மெதுவாக கொடுத்தோம். மேலே நம்ம வந்துட்டோங்க. நம்முடைய மெயின் டெம்பிள் முருகன் டெம்பிளுக்கு வந்துட்டோம். பத்துமலை முருகன் டெம்பிள் மேலே மூலவர் இதை தான் உங்களுக்கு காமிச்சுருங்க. வெளியில் அதனுடைய வெளிப்பிரகாரம். ஓம் முருகா, ஓம்
மேலே வந்து வள்ளி தெய்வானை சமேதரோட காட்சியளிக்கிறார் முருகன். கீழே உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருக்கிறது மூலவர் இருக்கக்கூடிய சரிதான். ஓம் முருகா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய கோலாலம்பூர் பத்துமலை முருகன் டெம்பிள் வந்திருக்கோம். அதனுடைய வெள்ளி தெய்வானையினுடைய சன்னதி தான் நம்ம காமிச்சிருக்கோம். ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா. நீங்கள் சென்னைங்களா? வந்து ತಮಿಳಾ? ಕರ್ನಾಟಕ. ನಮ್ಮ ರಿಲೇಷನ್ಸ್ ಎಲ್ಲ ಅಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ಶಿವಮೊಗ್ಗದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ನಮ್ಮ ತಂಗಿ ಇದ್ದಾರೆ. ನೀವೆಲ್ಲಿ? ಬಾಗಲಕೋಟ. ಓ, ತುಂಬಾ ಸಂತೋಷ. ಇಲ್ಲ ನಮ್ಮ இந்த 10 கேவ்ஸ் பார்த்தீங்கன்னா லைம் ஸ்டோன் கேவ்ஸால் ஆனது தான். அந்த 10 கேவ்ஸ் லைம் ஸ்டோனால் அதுதான் நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம். மழை பெய்கிற மாதிரியே இருந்தது எனக்கு மேலே போகும்போது. பார்த்தா மழை கிடையாது. அதாவது அங்கேருந்து அப்படியே மேலே இருந்து அந்த லைம் ஸ்டோன் இதுலேருந்து தண்ணி கொட்டுறது. அதுதான் கீழே மூலவர் டெம்பிளுமே தண்ணி காமிச்சிருக்கோம். மூலவர் லைம் ஸ்டோன் பத்துமலை காட்சி.